பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று 2வது மிருகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுவதை நாம் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். இது முதல் மிருகத்தின், அதாவது அந்தி கிறிஸ்துவின் அனைத்து அதிகாரங்களையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தி பூமியின் மக்கள் முதல் மிருகத்தை வணங்க செய்கிறது. உண்மையான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரும் முன் உண்மையான தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்தார். அதே போல் அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பு கள்ள தீர்க்கதரிசி ஓர் உலக மதத்தை அமைப்பதற்கான தனது வேலையை செய்வான். கள்ள தீர்க்கதரிசி ஒரு ஆட்டுக்குட்டியை போல் தோற்றமளிக்கிறான் என்றும் அவனுக்கு பிசாசின் 2 கொம்புகள் உள்ளன என்றும் அவன் பூமியிலிருந்து எழும்புகிறான் என்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தரிசனத்தை பார்த்தபோது அமெரிக்கா இல்லை. அந்த தேசமானது 1776 ஆண்டில் மட்டுமே பூமியிலிருந்து வெளிவந்தது. இந்த நபர் மிருகத்திற்கு ஒரு உருவத்தை தருவான். அது பேசத்தக்கதாகவும் அந்த மிருகத்தின் உருவத்தை வணங்காதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்புணர்வுடன் காணப்பட வேண்டும். மாரநாதா.